அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு சமூக ஆர்வலர். நான் யார் அப்படிங்கிறத சோஷியல் மீடியாவுக்கு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நண்பர்கிட்ட கேட்டேன், என்னப்பா அடிக்கடி கேட்குறாங்க, நான் யாருன்னு வேறு விலைக்கு சொல்லணும்ல, என்ன ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுக்க மாட்டேங்கிறேன், இதில் என்னென்ன இருக்குது, நீங்கள் சொல்லிட வேண்டியதானே, என்னடா சொல்லிக்கிற மன்னாரம் கம்பெனின்னு சொல்லிட வேண்டியதான்ட்டு. அது கல்யாண பரிசு. அவர் தங்கவேல் அவர் இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி சொல்லி அவர் ஆக்கெட் பண்ணிக்கிட்டு இருப்பார். அது கிடையாதுல்ல. நான் தான் எல்லாமே இது பத்திரிகையாளர், சமூக ஆர்வலர் எல்லாமே என்கிட்ட இருக்குல்ல. நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாதுல்ல. அண்ணே என்னன்னே சமூக ஆர்வலர்னு நீங்கள் தான் சொல்லிக்கிட்டு திரியிறீங்க. இந்த 16 வயதில் கோபாலகிருஷ்ணன் கமலாஜி சொல்லிக்கிட்டு இருப்பார்ல, ஜப்பானி கேரக்டரில். கடைசியில் என்ன ஆயிரும், சீதையை கேட்பார், உங்களை எல்லோரும் கோபாலகிருஷ்ணன் தானே கூப்பிட்றாங்க, அப்படி எங்கே கூப்பிட்றாங்க, ஜப்பானிலே எல்லாம் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுவார் பற்றியில. இந்த மாதிரி சமூக ஆர்வலர்னு நீங்கள் தான் சொல்லிக்கிட்டு திரியிறிய. நாங்கள் இது ரொம்ப பேசாத, ஒரு ஐடியா கொடுன்னா சம்மந்தம் இல்லாமல் நீ பேசிக்கிட்டு இருக்க. சரிண்ணே, இப்போ நீங்கள் உங்களை விலைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறேன். முதல்ல உங்கள் பேரை சொல்லி. ஆமாம், அதை கூட மறந்துடக்கூடாதுல்ல. என் பேர் பரீத். பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் அண்ணே அவங்க நானும் அந்த வீடியோக்கெல்லாம் பார்த்தேன். அது யாருன்னு சொல்லையில் அவங்கெல்லாம் ஃபாரினர்ஸ். அவங்க ஹோட்டலுக்கு போவாங்க, ஒரு டான்ஸ் ஆடுவாங்க, அந்த நீச்சல் பயிற்சி அப்படியே போவாங்க, அது கூலிங் கிளாஸ் போட்டு அது ஒரு பந்தா. அதெல்லாம் உங்களுக்கு சரியாக வராதுண்ணே. என்னடா சொல்கிற? ஆமாண்ணே, போன தடவை என்ன சொன்னீங்க, சும்மா உடற்பயிற்சி செய்கிற மாதிரி பண்ண போகிறேன்னு சொன்னீங்க. நானும் உங்களோட தான் வந்தேன். வெயிட் லிஃப்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டிய. இப்போ விட்றான்னு சொன்னீங்க, நாங்கள் விட்டுட்டோம்ல. உங்கள் மூக்கில் பதம் பார்த்துச்சா? ஆமாம், வடிவேல் கதை மாதிரி ஆச்சு. அந்த மாதிரி தானே. அது நம்மளால் எது முடியுதோ அதைத்தான் செய்ய. நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளர், அதை சொல்லிடுங்க. அது போக போதை எதிர்ப்பு விழிப்புணர்வு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்திக்கிட்டு இருக்கு இல்லை, அதை சொல்ல வேண்டியதானே. ஆமாம், நல்லா நீ ஞாபகப்படுத்தியிருக்கிற. இப்போ நான் ஆசிரியருங்கிற அந்த எல்லையை கடந்து போதை எதிர்ப்பு விழிப்புணர்வு இயக்கம் அதை நான் ஒரு இயக்கமாக நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அதுபோக எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஜோக்கள் தான் எல்லா பத்திரிகைகள்லையுமே என்னுடைய ஜோக்குகள் நிறைய வந்திருக்கு. ஒரு பத்திரிகை நடத்தின போட்டியில் கூட சிரிக்க வையுங்கள் சிங்கப்பூர் செல்லுங்கள்ங்கிற அந்த போட்டியில் வின் பண்ணி 2வது ப்ரைஸ் வின் பண்ணி நான் சிங்கப்பூர் போயிட்டு வரேன். அது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி என்னுடைய பயணம் போய்கிட்டு இருக்குது. இந்த ஃபேஸ்புக்கில் வேறு அந்த வாங்க கலக்கலாம் ஒரு குழுவை அமைச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கிறேன். இதுதான் இந்த அளவுக்கு தான் என்னுடைய நிலைப்பாடு. ஆமாம், அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் ஏதாவது செய்திகள் விடுபட்டிருந்தா அதையும் சொல்ல காத்திருக்கேன்.